இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருப்பதால் திமுகவிற்கன்று உளவுத்துறையால் எந்த வேலையும் செய்து கொடுக்க முடியாது. இருப்பினும் உளவுத்துறையில் உள்ள திமுக அபிமான அதிகாரிகள் மூலம் தென் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் மார்ச் கடைசி வாரம் ஆய்வு நடத்தப்பட்டது. அதன் முடிவுகள் தொகுதிகள் பெயர் பட்டியல் மட்டும் உள்ள ஒரு தாளில் கொடுக்கப்பட்டது. வெற்றி வாய்ப்பு குறைவாக உள்ள தொகுதிகளின் அருகே சிவப்பு புள்ளி வைக்கப்பட்டிருந்தது. புள்ளி வைக்கப்பட்ட தொகுதிகளில் திமுகவின் தேர்தல் வியூக அமைப்பான பெண் நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அதில் உளவுத்துறையின் தகவல் உறுதி செய்யப்பட்டது. நேரத்தை வீணடிக்காமல் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் களத்தில் இறங்கினார். சபரீசனை களத்தில் இறக்குவது அரிது. விஷயம் சீரியஸ் என்றால்தான் களத்தில் இறக்கப்படுவார். கடைசியாக 2023 ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இப்படி நடந்தது. கூட்டணி கட்சியான காங்கிரஸைச் சேர்ந்த EVKS இளங்கோவனை வெல்ல வைக்க முதலியார் ஓட்டுகளை திரட்டுவதற்காக பணியாற்றினார். அதேபோல் இப்போது தென் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்றுள்ளார். மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அறிமுகமானதும் அவர்களிடம் வியூகம் பற்றி பேசியதும் இதுவே முதல் முறை என திமுகவினர் கூறுகின்றனர். கடந்த 6ஆம் தேதி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் வேட்பாளர்களையும் அந்த தொகுதிகள் சார்ந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் சபரீசன் சந்தித்தார். திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அக்கட்சியின் மாவட்ட செயலர் தச்சை கணேசராஜா, தாவேகா சார்பில் RS முருகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இருவரும் முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அதிலும் RS முருகன் அதிக செல்வாக்கு உடையவர், நிறைய செலவு செய்யக்கூடியவர். எனவே அந்த சமூக ஓட்டுகள் நமக்கு வருவது கடினம். தேர்தல் செலவுகளையும் அவ்விருவரும் அதிகமாக செய்ய வாய்ப்பு உள்ளது. இதர சமூக ஓட்டுகளை நாம் முழுமையாக பெற்றால்தான் வெற்றி பெற முடியும். நெல்லை மாநகராட்சியில் திமுக மேயர் சரவணனால் ஏற்பட்ட குளறுபடியால் 13 வார்டுகள் நமக்கு எதிராக உள்ளன. இந்த பிரச்சனைகளை சரி செய்ய நாம் கூடுதல் செலவு செய்தாக வேண்டும் என்று சபரீசன் பேசியதாக கூறப்படுகிறது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாடார் ஓட்டுகள் சரிபாதியாக இருந்தாலும் அந்த சமூக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பல தேர்தல்கள் ஆகிவிட்டன. அங்கு திமுக கூட்டணி சார்பில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த VP துரை காங்கிரஸ் வேட்பாளர். அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் வெற்றி பெற எந்த எல்லைக்கும் சென்று செலவு செய்வார். கிராமங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் வீரவநல்லூர், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பேரூராட்சிகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக இல்லை. அம்பையில் தேவேந்திர குல வேளாளர் சமூக ஓட்டுகளுக்கு செலவு செய்துதான் தொகுதியை நமக்கு சாதகமாக்க முடியும் என சபரீசன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து அன்றைய தினமே தென்காசி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்துக்கு சென்று ஆலோசனை நடத்தினார். அந்த தொகுதிக்கு உட்பட்ட கீழப்பாவூர் ஒன்றியம் திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்று அறிந்து அங்கு நேரில் சென்று நிர்வாகிகளிடம் பேசினார். மேலும் குற்றாலம், வலசை, மத்தளம்பாறை, கீழப்பாவூரில் உள்ள அதிமுக நிர்வாகிகளில் திமுக பக்கம் யார் வருவார்கள், அவர்களை வசப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று பட்டியல் தயாரித்து அனுப்பும்படி உத்தரவிட்டார். தொடர்ந்து 7ஆம் தேதி நாகர்கோவில் திமுக அலுவலகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக போட்டியிடும் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் தொகுதி நிர்வாகிகளிடம் சபரீசன் ஆலோசனை நடத்தினார். அங்கு பேசிய அவர், இந்த மாவட்டத்தில் 3 தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கியதால் நம் கட்சியினர் கோபமாக இருக்கலாம். ஆனால் நம்மை விட காங்கிரஸ் இங்கு பலமாக இருப்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் போட்டியிடும் 2 தொகுதிகளில் வெற்றி கிடைத்தால் அடுத்த தேர்தலில் அதிக தொகுதிகளில் நிற்க நானே ஏற்பாடு செய்கிறேன் என உறுதியளித்தார். அங்கிருந்து மீண்டும் திருநெல்வேலிக்கு வந்த சபரீசன் கட்டுமான நிறுவன அதிபர்கள் உள்ளிட்ட தொழில் பிரபலங்களையும் தன் வீட்டுக்கு வரவழைத்து ஆலோசனை நடத்தினார். அதையடுத்து 8ஆம் தேதி தூத்துக்குடி எட்டயபுரத்தில் முகாமிட்ட சபரீசன் கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம், விளாத்திகுளம், தூத்துக்குடி ஆகிய தொகுதி வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்தார். அப்போது விளாத்திகுளம் மாணவி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கு தொகுதிக்குள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தகவல் வருகிறது. அதை முன்பே சரி செய்திருக்க வேண்டும். அடுத்த சில நாட்களிலாவது சரி செய்யுங்கள் என கூறினார். அதோடு கோவில்பட்டி ரொம்பவே மோசமாக உள்ளது. கடம்பூர் ராஜுவுக்கு சாதகமாக நம் கட்சி ஆட்களே வேலை செய்கின்றனர். உங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்களிடம் கேளுங்கள், செய்து கொடுக்கிறோம். இந்த தேர்தலில் வெற்றியை தேடித்தரும் ஒன்றிய செயலர்களுக்கு பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது என்று உற்சாகப்படுத்தினார். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தூத்துக்குடி தாலுகாவின் ஒரு பகுதியும் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவின் ஒரு பகுதியும் உள்ளன. அவற்றில் ஸ்ரீவைகுண்டம் பகுதி மிகவும் பலவீனமாக உள்ளதை சுட்டிக்காட்டி அதை சாதகமாக்க கூடுதலாக செலவு செய்ய உத்தரவிட்டார். பின் அங்கிருந்து பரமக்குடி சென்று ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்தார். பன்னீர்செல்வம் வருகைக்கு பின்
நாம் இங்கு பலமாகி உள்ளோம். ஆனாலும் சிவகங்கை, திருவாடானை தொகுதிகள் ரொம்பவே வலுவில்லாமல் உள்ளன. இதில் சிவகங்கையை நம்மால் பல ஆண்டுகளாக கைப்பற்ற முடியவில்லை. இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் கருணாஸ் போட்டியிடுவதால் நன்றாக வேலை பாருங்கள் என உத்தரவிட்டார். அதோடு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதி நிலவரத்தை கேட்டறிந்தார். அடுத்த நாளான 9ஆம் தேதி மதுரைக்கு சென்றார். திருமங்கலம், திருப்பரங்குன்றம் தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து மதுரையில் இந்த இரு தொகுதிகள் தான் ரொம்பவே பலவீனமாக உள்ளன, அடுத்து வரும் 12 நாட்களும் கடுமையாக உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும் என எச்சரித்துவிட்டு அன்று மதியம் சென்னை திரும்பிவிட்டார். பலவீனமாக உள்ள இந்த அனைத்து தொகுதிகளிலும் தாராளமாக செலவு செய்ய திமுக முடிவு செய்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் எவ்வளவு செலவானாலும் வென்றே ஆக வேண்டும் என்று திமுக துடிப்பாக இருக்கிறது. இதன் விளைவாகத்தான் ஒரு சில தொகுதிகளை கவனிக்க திருநெல்வேலி அன்பு நகரில் உள்ள பிரபல கட்டுமான நிறுவன அதிபர் ஒருவரிடம் பேசப்பட்டது. இந்த தகவல் கசிந்துதான் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் 200 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக கடந்த 8ஆம் தேதி தேர்தல் பறக்கும் படை சோதனை செய்தது. ஆனால் பணம் எதுவும் சிக்கவில்லை. தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியில் வென்றே ஆக வேண்டும் என்ற துடிப்போடு திமுக தீயாய் வேலை செய்கிறது. அங்கு விஜய் பிரச்சாரத்திற்கு பின் முன்பு திட்டமிட்டதை விட பல மடங்கு செலவு அதிகமானாலும் பரவாயில்லை என தலைமை முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் வேலையை ஒப்பிடுகையில் மற்ற கட்சிகள் தூங்கிக் கொண்டிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும்.